அப்போ ஸ்ரீதர் பாரியோட ஐடென்டிட்டி மட்டும் தெரிஞ்சா பரவாயில்லையா? அவன் மீண்டும் பிடிவாதமாக நிற்க, அது பரவாயில்ல, நாம் எல்லாரும் முகமுடி போட்டுட்டு சுற்றினா எப்படி மற்றவங்களுக்கு நம்பிக்கை வரும்? நம்மளை ஏதோ முகமுடி கொள்ளக்காரங்க மாதிரி நினைக்க மாட்டாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க 6 பேரும் தான் நம்மளோட அடையாளம். அவங்களுக்கும் இது பெருமை தான். பட் உனக்கு அப்படி இல்லை, புரிஞ்சுக்கோ என்ற ஹரிஷ் புனித் எவ்வளவு கேட்டும் அவனை அழைத்து செல்ல மறுத்து விட்டான். புனித்தை அடையாளம் கண்டுபிடித்து விட்டால் அவனை வைத்து தன்னிடம் வந்து விடுவார்கள் என்ற ஜாக்கிரதை உணர்வும் ஹரிஷ் அவனை அழைத்து செல்லாததற்கு இன்னொரு காரணமாக இருந்தது. அந்த மீட்டிங் ஹால் மொத்தமும் ஆட்களின் கூட்டத்தால் நிரம்பி இருக்க எல்லோரும் செழியனுக்கும் கோதண்டராமனுக்கும் நேர்ந்த கதியை பற்றி பேசிக் கொண்டு இருந்தார்கள். திடீர்னு எங்கிருந்து இந்த புது அமைப்பு வந்துச்சு? யாரோ ஒருவர் கேள்வி எழுப்ப, அதான் தெரில, ரேடியன்ஸ் ஆரம்பிச்ச 1 மாசத்திலேயே அதோட பேர் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு வருது. ரொம்ப வருஷமா இருக்கிற மொத்த அமைப்புகள் பற்றி தெரியாதவங்களுக்கு கூட இந்த அமைப்பு பற்றி தெரியுது. மற்ற அமைப்புகளோட தலைவர்கள் எல்லாம் இதனால பயங்கர டென்ஷன்ல இருக்காங்களாம். இன்னொருவர் மெதுவான குரலில் விளக்கம் அளித்தார். இப்போவே 10,000 பேருக்கு மேலே அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்களாம். அவங்க எல்லாருமே ஹெர்பல் டேப்லெட்டை ஃப்ரீயாக கொடுக்கறதோட உடம்பு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக நிறைய ட்ரைனிங்கும் தராங்களாம். எல்லாமே காற்று வாக்கில் வந்த செய்தி தான். ஆனால் இவ்வளோ தெரிஞ்சும் இந்த அமைப்போட தலைவர் யார், யாரெல்லாம் அதில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே சீக்ரெட்டாக இருக்குது. அதுக்குள்ளே போன யாரும் அதை பற்றின விஷயத்தை கொஞ்சம் கூட வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு அங்கே ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் என்று மீண்டும் ஒருவர் கூற, இரண்டாவது பேசியவர் குரலை தாழ்த்தி கொண்டு, அவ்வளோ ஏன், இப்போ நமக்குள்ளே கூட ரேடியன்ஸ் அமைப்பை சேர்ந்த யாராவது இருக்கலாம், அதனால் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க என்றார். அதை கேட்டவுடன் எல்லோருடைய முகங்களும் மாற ஒருவரையொருவர் சந்தேகத்துடன் பார்த்து கொண்டனர். அங்கு நடக்கும் விஷயங்களை எல்லாம் ஆடியோ மூலம் கேட்டுக்கொண்டிருந்த ஹரிஷ், எல்லாமே நாம் நினச்ச மாதிரி கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, நான் சொன்ன மாதிரி மற்ற ஏற்பாடுகளெல்லாம் பண்ணிட்டியா என்று ஸ்ரீதரை பார்த்து கேட்டான். எஸ் மாஸ்டர், எல்லாமே பக்காவாக ரெடி. ஸ்ரீதர் சொல்ல, அப்படின்னா நாம் உள்ளே போக வேண்டிய நேரம் வந்துருச்சு என்ற ஹரிஷ் தன் முன்னால் டேபிளில் இருந்த மாஸ்கை எடுத்து அணிந்து கொண்டார். அந்த ஹாலில் இருந்த எல்லோரும் தொடர்ந்து தங்களுக்குள் சலசலவென்று பேசிக் கொண்டிருக்க திடீரென அதன் பெரிய கதவுகள் திறக்கப்பட்டது. ஒரு கணம் அந்த இடமே அமைதியில் மூழ்கி எல்லோரும் ஆர்வத்துடன் திரும்பி பார்த்தனர். ஒயிட் கலர் கோட் சூட் அணிந்த நிறைய பாடி கார்ட்ஸ் கைகளில் பெரிய துப்பாக்கிகளோடு உள்ளே வர, அதன் நடுவில் பிளாக் கலர் சூட்டில் சுகுமாரும் தர்மாவும் முதலில் உள்ளே வந்தனர். அவர்களுக்கு நேர் பின்னால் வாணியும் ஜூலியும் வர, பார்த்து கொண்டிருந்த எல்லோருடைய முகங்களிலும் ஒரு அதிர்ச்சி பரவியது. இவங்க அந்த நரேந்திரன் ஃபேமிலியோட பிள்ளைங்க தானே? ஆமாம், நரேந்திரனோட தம்பி தங்கச்சிங்க தான். ஆனால் அவங்க வீட்டில் ஏதோ பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து எல்லாரும் இறந்துட்டு தான் கேள்விப்பட்டனே. இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க? அப்படின்னா இவங்க தான் ரேடியன்ஸ் அமைப்பை உருவாக்குனாங்களா? ஓ மை காட்! மீண்டும் அந்த இடம் பரபரப்பால் நிறைய, அடுத்ததாக உள்ளே வந்தவர்களை பார்த்து அவர்களின் கண்கள் டைனோசர் முட்டையை விட பெரிதாக விரிந்தது. ஏனென்றால் எல்லோருக்கும் கடைசியாக பாரியும் ஸ்ரீதரும் 2 பக்கங்களும் வர, நடுவில் டார்க் ப்ளூ கலர் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட் அணிந்து முகத்தில் வெள்ளை முகமுடியுடன் 2 பேண்ட் பாக்கெட்டுகளிலும் கைவிட்டபடி கம்பீரமாக ஒருவன் நடந்து வர, அந்த இடத்தில் குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவிற்கு அமைதி காணப்பட்டது. எல்லோரும் மூச்சு விடக்கூட மறந்து அவனையே பார்த்து கொண்டிருக்க, நேராக நடந்து சென்று அங்கு உயரமாக போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்த ஹரிஷ் அவனை பார்த்ததும் தங்களையும் அறியாமல் எழுந்து நின்று கொண்டிருந்த அவர்களை பார்த்து உட்காரும்படி கையசைத்தான். அப்போதுதான் தாங்கள் எழுந்து நின்று கொண்டிருப்பதையே உணர்ந்தவர்கள் சிறு கூச்சத்துடன் உட்கார்ந்தனர். இதற்கும் அவர்கள் எல்லோரும் பெரிய பெரிய பிசினஸ்மேன்கள் மற்றும் கோடிகளில் புரள்பவர்கள். ஆனாலும் அவர்களுக்கு முன் வந்து உட்கார்ந்திருந்தவரிடமிருந்து ஒரு பிரகாசமான மயக்கும் ஒளி வெளிப்படுவதை அவர்களால் மறுக்க முடியவில்லை. ஹரிஷ் மற்ற நாட்களில் தன்னை ஒரு சாதாரணமான இளைஞனாகத்தான் காட்டிக்கொள்வான். அதனால்தான் பொதுவாக அவன் மீது யாருக்கும் சந்தேகம் தோன்றுவதில்லை. ஆனால் இன்றைக்கு நேர் எதிராக அவனுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே நேர்த்தியாகவும் கம்பீரமாகவும் இருந்தது. அது மட்டுமின்றி அங்கு வந்திருந்தவர்கள் பெரும்பாலானோர் மும்பையைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்கள் உண்மையான ஹரிஷை அதற்கு முன்னால் நன்றாக பார்த்ததில்லை. அதிலிருந்த ஒரு சிலர் மட்டும் செழியன் திருமணத்தில் ஹரிஷ் கலாட்டா செய்தபோது தூரத்திலிருந்து பார்த்திருந்தனர். எல்லாவற்றிற்கும் மேலாக இப்போது அவன் முகமுடி அணிந்திருந்ததால் அவனது வயதையும் உருவத்தையும் மட்டுமே அவர்களால் கணிக்க முடிந்தது. நரேந்திரன் ஃபேமிலி மும்பை வரை தங்களுடைய பிசினஸ் டீலிங்கை வைத்திருந்ததால் அவன் குடும்பத்தைச் சேர்ந்த அந்த 5 பேரை மட்டும் அவர்களுக்கு நன்றாக தெரிந்தது. முதலில் அவனை திகைப்புடன் பார்த்தவர்கள் கொஞ்ச நேரத்திலேயே தங்கள் பயத்திலிருந்து மீண்டு விட்டார்கள். இந்த சின்ன பையனை பார்த்தா பயந்தோம், இவனா ரேடியன்ஸோட தலைவன், ஓவரா பில்டப் பண்ணி கடைசியில் நம்ம எல்லாரையும் ஜோக்கர் ஆக்கிட்டானுங்களே என தங்களுக்குள் முணுமுணுத்தவர்கள் ஒரு அலட்சியத்துடன் தங்களுடைய சேர்களில் சாய்ந்து அமர்ந்தனர்.
ஹரிஷ் சிறிது நேரம் அவர்களின் ரியாக்ஷன் மொத்தத்தையும் கவனித்தான். அவருடைய உதட்டோரம் லேசாக சுழித்தது. மீண்டும் கையை உயர்த்தி எல்லோரையும் அமைதிப்படுத்தியவன், நீங்க எல்லாருமே மும்பையில செல்வாக்கு அதிகமா இருக்கிற ஆளுங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களோட பிசினஸ் பார்ட்னரான செழியன் ஃபேமிலிக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா திரும்பவும் யாருக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்றான். அவன் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்தவர்கள் முகத்தை சுளித்தனர். கொன்னதே இவன் தான், அப்புறம் எதுக்கு வருத்தப்படுற மாதிரி நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கிறான் என நினைத்தவர்கள் அவன் இரண்டாவதாக பேசியதை கேட்ட பிறகுதான் ரேடியன்ஸின் தலைவன் தங்களை மறைமுகமாக மிரட்டுவதை புரிந்து கொண்டனர். ஆனால் அதை வெளிப்படையாக கேட்கும் தைரியம் யாருக்கும் இல்லாததால் அமைதியாக இருந்தனர். அதே மாதிரி நரேந்திரன் ஃபேமிலிக்கு என்ன நடந்துச்சுங்கிறதையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க செஞ்ச பாவத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் அந்த தண்டனை கிடைச்சிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த ஃபேமிலியில மிச்சம் இருந்த 5 பேரும் ரேடியன்ஸோட கொள்கைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு விசுவாசமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை நீங்களே இப்ப பாக்குறீங்க. சொல்ல போனா இவங்க 5 பேரும் ரேடியன்ஸோட 5 பில்லர்னே சொல்லலாம். சொன்ன ஹரிஷ் அவர்கள் 5 பேரையும் பார்த்து கையசைக்க முன்னால் வந்து அவர்கள் கூட்டத்தை பார்த்து மெதுவாக தலை சாய்த்து வணக்கம் வைத்தனர். அப்புறம் செழியன் ஃபேமிலியும் பணத்துக்காக நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. உங்களில் சில பேர் கூட அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கலாம். விருப்பமே இல்லாம அவங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ மும்பையோட பிஸ்னஸ் சர்க்கிளை கண்ட்ரோலில் வச்சிருந்த நரேந்திரன் ஃபேமிலி அப்புறம் செழியன் ஃபேமிலி 2 பேருமே இல்லாததுனால நீங்கள் நிம்மதியாக உங்கள் பிஸ்னஸை பண்ணலாம். உங்களுக்கு வேற எந்த தொந்தரவும் வராமல் ரேடியன்ஸ் பார்த்துக்கும். ஹரிஷ் நிதானமாக கூறி முடிக்க அதுவரை அமைதியாக இருந்த எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் முகத்தில் இன்னும் முழு நம்பிக்கை வரவில்லை. ஏனென்றால் காரணமே இல்லாமல் ரேடியன்ஸ் இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியானால் அவர்களிடம் ஏதோ ஒன்றை ரேடியன்ஸ் எதிர்பார்க்கிறார்கள். அதென்ன? எல்லோருக்குள்ளும் கேள்வி எழுந்தது. திடீரென கூட்டத்தில் இருந்து ஒருவன் எழுந்து, நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஆனா இந்த உலகத்துல எதுவுமே இலவசமா கிடைக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். தப்பான வழியில பிசினஸ் பண்ண 2 பேரை நீங்க அழிச்சிட்டீங்க. இப்ப நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து நேர்மையான வழியில பிசினஸ் செய்யணும்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ஆனா அதை தாண்டி இன்னும் ஏதோ ஒரு விஷயம் பாக்கி இருக்கிறதா எங்களுக்கு தோணுது என்று கேட்டான். அவனை ஒரு கூர்மையான பார்வை பார்த்த ஹரிஷ், அப்படி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான். இது எங்களுக்கு உதவி பண்ற மாதிரி மட்டும் தெரியல. ரேடியன்ஸோட அடித்தளத்தை மும்பையில ஸ்ட்ராங்கா ஊன்ற நோக்கம் மாதிரி தான் தெரியுது. இல்லனா நீங்க வேற ஏதாவது பெருசா எதிர்பார்க்குறீங்களா என அவன் கேட்க எல்லோருடைய முகங்களிலும் அதை ஆமோதிக்கும் பாவனை தெரிந்தது. அவர்கள் மனதிற்குள் இருந்த சந்தேகமும் அதுதான். 2 மோசமான ஆளுங்களை நீங்க ஒழிச்சது எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா இதுக்கு மேல உங்க உதவி உங்களுக்கு தேவைப்படாது. மும்பை எங்களோட கோட்டை. அதில் எங்களை காப்பாற்ற யாரோட உதவியும் தேவையில்லை. அதனால நீங்க எங்கிருந்து வந்தீங்களோ அங்கே திரும்பி போய் உங்க அதிகாரத்தை காமிங்க என்று தைரியமாக அவன் கூற, ஆமா அவர் சொல்றது சரிதான், நீங்க செஞ்சது நல்ல விஷயம்னு நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் மும்பையில் என்ன பிரச்சனைனாலும் நாங்களே சமாளிச்சுக்குவோம். நீங்க போய் வேற சிட்டியில் இதே மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தா அவங்கள போய் காப்பாற்றுற வேலையை பாருங்க. வந்துட்டாங்க, நேர்மையை காப்பாற்றுறோம், நீதியை நிலைநாட்டுறோன்னு என இன்னொருவனும் எழுந்து முதலில் பேசியவனுக்கு ஆதரவு தெரிவித்தான். நீங்க வேணா உங்க கான்டாக்ட் நம்பரை கொடுத்துட்டு போங்க. அப்படியே எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா அப்போ கூப்பிடுறோம். இப்போ நீங்க செஞ்ச உதவிக்கும் உங்களுக்கு பரிசு தர ரெடியா இருக்கும். அதை தாண்டி வேற எதுவும் எதிர்பார்க்குற வேலை வச்சுக்காதீங்க என முதலில் பேசியவன் கூற மெதுவாக அங்கிருந்த கூட்டம் ரேடியன்ஸுக்கு எதிராக பேச ஆரம்பித்தது. இதை கேட்ட ஸ்ரீதர், பாரி மற்றும் மற்ற 4 பேரும் எரிச்சல் அடைந்தனர். அவர்களின் கைமுஷ்டி இறுக கோபத்துடன் கூட்டத்தை பார்த்தனர். மாஸ்டர், எப்படி இவங்க இப்படி பேசலாம்? நம்மளால என்ன செய்ய முடியும்னு இவங்களுக்கு காண்பிச்சாதான் சரியா வரும். பாரி சொல்ல மற்றவர்களும் தலையசைத்தனர். இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் போது அமைதியாக இருந்த ஹரிஷ், நான் என்ன சொல்ல வரேங்கிறத முழுசா கேட்கறதுக்கே நீங்க தயாரா இல்லை, அப்படிதானே என கேட்டான். எதுக்காக கேட்கணும்? அதான் நாங்க பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டோம்ல, நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க என்று அவன் திமிராக பேசிக் கொண்டிருக்கும் போதே சேரில் இருந்து திடீரென்று எழுந்த ஹரிஷ் தன் பாக்கெட்டில் இருந்த துப்பாக்கி எடுத்து தன்னை எதிர்த்து பேசிக்கொண்டு இருந்த இருவரின் நெஞ்சை குறிவைத்து சுட ரத்தம் வழிய அவர்கள் இருவரும் சரிந்து கீழே விழுந்தனர். நான் என்ன செய்யணும்னு மற்றவங்க யாரும் முடிவெடுக்க தேவையில்லை. இன்னும் வேற யாருக்காவது இந்த விஷயத்துல கருத்து சொல்ற எண்ணம் இருக்கா? ஹரிஷ் கேட்க அதுவரை அவனை எதிர்த்து பேசிக் கொண்டிருந்த எல்லோரும் மின்னல் வேகத்தில் தங்கள் மனதை மாற்றிக்கொண்டனர். எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்த ஹரிஷ், நீங்க எல்லாரும் யாரு, எப்படிப்பட்டவங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அவங்க கூட இவ்வளோ பொறுமையா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் என்ன முழுசாக சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் எதுக்காக இப்படி அவசரப்படுறீங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி உங்கள் பிஸ்னஸில் வர ப்ராஃபிட் எல்லாத்தையும் பிடுங்குற ஐடியாலாம் எங்களுக்கு இல்லை. இன்ஃபேக்ட் அதுக்கான அவசியமும் இல்லை. ஆனால் ஒரு வகையில் நீங்கள் நினச்சது சரிதான். இந்த உலகத்தில் எதுவுமே ஃப்ரீயாக கிடைக்காது. எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தேவையான பாதுகாப்பை நாங்கள் கொடுப்போம்.
அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட லாபத்தில் ஒரு சின்ன ஷேரை ரேடியன்ஸ் அமைப்புக்கு தரணும். நிதானமாக ஹரீஷ் சொல்ல அங்கிருந்த எல்லோரின் பார்வையும் இன்னும் இறந்து கிடந்தவர்களின் மேல்தான் இருந்தது. ரேடியன்ஸின் தலைவன் என்னதான் பூசி மொழிகச் சொன்னாலும் அவன் சொன்னதின் அர்த்தம் ஒன்றுதான். எல்லோரும் ரேடியன்ஸ் அமைப்பின் பேச்சை கேட்டு நடக்கும் வரை அவர்களின் உயிர் பாதுகாப்பாக இருக்கும். அதை விட்டு அவர்களுக்கு எதிராக செல்ல நினைத்தால் என்ன நடக்கும் என்பதற்கு உதாரணமாக 2 பேர் அவர்கள் கண்முன்னால் இறந்து கிடந்தார்கள். இப்போது அவர்களுக்கு என்ன யோசிப்பதென்றே புரியவில்லை. குழம்பி போய் கிடந்த முகங்களை பார்த்த ஹரீஷின் முகத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது. முகமுடியுடன் இருந்ததால் மற்றவர்கள் அதை பார்க்க முடியவில்லை. ஒரு வகையில் இந்த குழப்பத்தை தான் அவன் எதிர்பார்த்தான். குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பது எளிது என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். அவன் மீண்டும் தன் சேரில் அமர்ந்து, நான் சொல்றதுல யாருக்கும் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு தெரியுது, இப்போ நாம பொறுமையா பேசலாமா என்று கேட்டான். அப்போதும் யாரும் வாயை திறக்காமல் இருக்க, என்ன இப்போவும் யாரும் எதுவும் பேசாமல் இருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் ரேடியன்ஸை ஆதரிக்கலையா என ஹரீஷ் கிண்டலாக கேட்டான். அதற்குள் கொஞ்சம் சுதாரித்து விட்டவர்கள், அப்படிலாம் இல்லை, ரேடியன்ஸுக்கு எங்களோட ஆதரவு நிச்சயமாக இருக்கும் என்று வேகமாக ஒருமித்த குரலில் சொன்னார்கள். இந்த சின்ன பையன் தங்களை என்ன செய்துவிட முடியும் என்று அவர்களிடம் அதுவரை தெரிந்த அலட்சியம் இப்போது காணாமல் போயிருந்தது. நாங்கள் மட்டும் இல்லை, இனி மும்பை மொத்தமுமே உங்களை மதிக்கும். ஒருவன் வேகமாக சொல்ல, சார் என்கிட்ட பிஸ்னஸ் பற்றி நிறைய பிளான்ஸ் இருக்குது, உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னொருவன் பணிவுடன் கூறினான். அதை கேட்டதும் ஜூலிக்கு சட்டென்று சிரிப்பு வர அதை மறைத்து கஷ்டப்பட்டு முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டாள். அதன் பிறகு அவ்வளவு நேரம் எதிர்த்து பேசிய ஒவ்வொருவரும் ரேடியன்ஸை புகழ ஆரம்பிக்க கையை உயர்த்தி அவர்களை நிறுத்தச் சொன்ன ஹரீஷ், உங்கள் எல்லாரோட அன்பான வரவேற்புக்கு நன்றி. உங்ககிட்ட காசு வாங்குறது மட்டும் எங்களோட நோக்கம் இல்லை. ரேடியன்ஸ் எப்போவுமே மற்ற அமைப்புகள் மாதிரி யோசிக்காது. எங்களோட திட்டங்களே வேறு. நாங்கள் நிறைய ஹோட்டல்ஸ் அப்புறம் சூப்பர் மார்க்கெட்ஸ் ஓப்பன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, பயோடெக்னாலஜி மாதிரி ஃப்யூச்சர் சம்மந்தப்பட்ட நிறைய கம்பெனிஸையும் உருவாக்க போகிறோம். அப்படி நாங்கள் செய்யும்போது எங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக வர உங்களில் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? புருவத்தை உயர்த்தி கேட்ட ஹரீஷ் கேள்விக்குறியுடன் அவர்களை பார்த்தான். கண்டிப்பாக மாஸ்டர், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள் என்று ஒருவன் கத்த மற்றவர்களும் அதை ஆதரித்தனர். தாங்கள் நினைத்தது போல ரேடியன்ஸ் இல்லை, அவர்கள் வேறேதோ பெரிய திட்டத்துடன் வந்திருக்கிறார்கள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட்டத்தினருக்கு புரிய ஆரம்பித்தது. கூடவே தாங்கள் அவர்களை ஏமாற்ற நினைத்தால் என்ன நடக்கும் என்பதையும் அவர்களால் உணர முடிந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சுவார்த்தை பிசினஸ் பக்கம் திரும்ப கடைசியாக எல்லோரும் ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்தனர். அங்கிருந்த தொழிலதிபர்களுடன் கூட்டு சேர்ந்து ரேடியன்ஸ் புதிதாக ஒரு தொழிலை தொடங்கும். அதில் வரும் லாபத்தில் 50% ரேடியன்ஸுக்கு சேரும். இவ்வாறு அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்ததை ஒட்டி எல்லோரையும் பார்த்த ஹரீஷ், ரொம்ப தேங்க்ஸ், இது ரொம்ப பெரிய இஷ்யூவாக போகும்னு நினச்சேன், இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சதை நினச்சி சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே உங்ககிட்ட மற்ற டீலிங்ஸ் எல்லாம் எங்கள் ஆளுங்க வந்து பேசுவாங்க, இப்போ நீங்கள் எல்லாரும் கிளம்பலாம் என்று சொல்ல எல்லோரும் ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் கிளம்பினார்கள். போகும்போது கூட கீழே இரத்த வெள்ளத்தில் அசைவற்று கிடந்த இருவரையும் ஒரு பயத்துடன் தான் பார்த்துவிட்டு சென்றனர். கூட்டம் மொத்தமும் கலைந்து சென்ற பிறகு அந்த ஹாலின் கதவை அடைத்த ஸ்ரீதர், எல்லாரும் போயாச்சு, எந்திரிங்கடா என்று கீழே கிடந்தவர்கள் எழுப்ப ஹரீஷ் துப்பாக்கியால் சுட்டவர்களில் ஒருவன் மெதுவாக எழுந்தான். இன்னொருவன் அப்படியே கிடக்க அவன் அருகில் போய் தட்டி பார்த்த சுகுமார், மாஸ்டர் இவன் தூங்கிட்டான் மாஸ்டர் என்று சொல்ல அப்போதுதான் முகமுடியை கழட்டி கொண்டிருந்த ஹரீஷ் தன்னை மறந்து சிரிக்க அங்கிருந்த எல்லோரின் முகங்களிலும் அந்த புன்னகை தொற்றியது. அவ்வளவு நேரம் இருந்த இறுக்கம் மாறி எல்லோருடைய முகங்களிலும் அவர்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக முடிந்த மகிழ்ச்சி தெரிந்தது. அதற்குள் பாரி கீழே கிடந்தவனை ஒரு உதை விட்டு எழுப்ப மெதுவாக தூக்கத்திலிருந்து கண்களை கசக்கி கொண்டு எழுந்தான் அவன். ஏண்டா, இங்கே எவ்வளோ பெரிய டீலிங் போயிட்டு இருக்கு, நீ என்னடானா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்க? நல்ல வேலை, தூங்கும்போது கொரட்டை எதுவும் விடாமல் இருந்தியே, அந்த அளவுக்கு சந்தோஷம். அப்படி ஏதாவது செஞ்சுருந்தேன்னா நிஜமாவே உன்னை கொண்டிருப்பேன் என ஸ்ரீதர் திட்ட, நான் என்ன பாஸ் பண்ணட்டும், எவ்வளோ நேரம் தான் ஆடாமல் அசையாமல் படுத்துக்கிட்டு இருக்கிறது, அதான் தூங்கிட்டேன் அவன் பாவமாக சொல்ல எல்லோரும் வந்த சிரிப்பை அடக்கி கொண்டனர். மாஸ்டர், உண்மையிலேயே நீங்கள் போட்டது சூப்பர் பிளான். நான் கூட இது எங்கே ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு நினச்சேன். நிஜமாவே நீங்கள் ரொம்ப ஜீனியஸ் தான். பாரி ஹரீஷை பாராட்ட, ஆனால் எனக்கு இதில் ஒரு சின்ன டவுட் இருக்குது என்றான் தர்மா. எப்பவும் புனித்தான் இப்படி கேள்வி கேட்டு உயிரெடுப்பான், இன்னைக்கு அந்த குறைய தர்மா தீர்த்து வைப்பான் போல. தர்மாவின் தோளில் கை போட்டுக்கொண்டே ஹரீஷ் சொல்ல அங்கே மீண்டும் ஒரு சிரிப்பலை பரவியது. ஹரீஷின் முகம் இப்போது வெகு இயல்பாக இருக்க அவ்வளவு பெரிய கூட்டத்தை தன் ஒற்றை விரல் அசைவில் ஆட்டி வைத்த கௌஷிக் ராம்குமாரா இது என்று அவர்கள் நினைத்தார்கள். அந்த முகமுடியை மாட்டும் போதெல்லாம் அவன் வேறொரு அவதாரம் எடுப்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கே அவனுடன் பேச பயமாக இருக்கும். ஆனால் இப்போது முகமுடியை கழட்டிய ஹரீஷ் ரொம்பவே ஜாலியாக அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தான். அங்கிருந்த எல்லோரும் தலைவன் என்பதை தாண்டி
கொஞ்சம் கொஞ்சமாக ஹரிஷை உண்மையான அன்புடன் நேசிக்கத் தொடங்கியிருந்தார்கள். என்ன தர்மா உனக்கு டவுட்? பாரி தன் தம்பியை பார்த்து பரிவுடன் கேட்டான். இல்ல, வந்திருந்தவங்க எல்லாரும் ஆரம்பத்திலேயே நமக்கு பயந்து அமைதியாக தான் இருந்தாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம ஆளுங்களை விட்டு நமக்கு எதிராக பேச வச்சு இப்படி ஒரு டிராமா பண்ணோம்? தர்மா யோசனையுடன் கேட்க, இந்த முறை அதற்கான விளக்கத்தை ஸ்ரீதர் கூறினான். நீ சொல்றது கரெக்டு தான். நாம செழியனையும் அவரோட அப்பாவையும் கொன்னதுனால அவங்க எல்லாரும் நமக்கு பயந்தது என்னமோ உண்மைதான். பட் அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. இந்த ஃபீல்டில் நமக்கு ரொம்பவே போட்டி அதிகம். வேற ஏதாவது அமைப்பு வந்து அவங்களுக்கு ஆதரவு எனக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. அவங்க செழியன் ஃபேமிலியை மட்டும் குறி வைக்கல, மும்பையில் இருக்கிற மொத்த பிஸ்னஸ் மேனையும் ஒன்று சேர்த்து மீட்டிங் போட்டிருக்காங்க. அப்படி என்ன அந்த மீட்டிங்கில் பேச நினைக்கிறாங்க? ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் சார்பாக கலந்து கொண்டிருந்த சத்யன் யோசனையுடன் கேட்டான். அதை கண்டுபிடிக்க தான் நம்ம ஆளுங்களையும் அந்த கூட்டத்தோட கலந்து அனுப்ப ட்ரை பண்ணோம். ஆனால் அவங்கள ஒருத்தரால் கூட உள்ளே போக முடியல. அந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பலமாக இருக்குது. அந்த ஹோட்டல் மொத்தத்தையும் 2 நாளைக்கு அவங்க கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. எப்படியோ நம்ம ரேடியன்ஸோட தலைவனை மீட் பண்ண நினைக்கிறோன்ற விஷயத்த மட்டும் ஹோட்டல் ரிசப்ஷன் மூலமாக அவங்க கிட்ட சேர்த்தாச்சு. நாளைக்கு நடக்க போகிற மீட்டிங்கில் அவங்க நம்ம பேச்சை கேட்கலன்னா அவங்களோட எல்லா ஆளுங்களையும் ஒன்று சேர்த்து ரேடியன்ஸை இருந்த இடம் தெரியாமல் அழிக்கணும். சொன்ன உத்தரனால் தன்னுடைய கோபத்தை அடக்கவே முடியவில்லை. அப்படி அவ்வளோ சீக்கிரம் அவங்கள அழிக்க முடியும்னு எனக்கு தோணலை. அவங்க கிட்ட இப்போ இருக்கிற ஆள் பலத்தை பார்க்கும்போது அவங்களும் நம்மளை எதிர்த்து சண்டை போட தான் முயற்சி பண்ணுவாங்க. இதனால் 2 பக்கமும் உயிரிழப்புகள் தான் வரும்னு தோணுது. அப்புறம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலையே அவங்க கண்ட்ரோலுக்கு எடுக்கணும்னா அவங்க கிட்ட எந்த அளவுக்கு பண வசதி இருக்கணும்னு யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? ப்ரொஃபஸரான முகில் நிதானமாக கூறினான். அதெல்லாம் பார்த்தா நாம அவங்க என்ன பண்ணாலும் சகிச்சுக்கிட்டு அமைதியாக போக வேண்டி வரும். அது சரிப்பட்டு வராது. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். உத்தரன் வேகமாக அதை மறுக்க, மற்ற தலைவர்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக அவர்கள் பேசுவதை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். சில நிமிடங்கள் மௌனத்தில் கழிய திடீரென நிமிர்ந்த முகில், ரேடியன்ஸ் கிட்ட நிறைய ஹெர்பல் மெடிசன்ஸ் இருக்கு, அதுதான் அவங்களோட பலம் இல்லையா என கேட்க, அவனை யோசனையுடன் பார்த்த உத்தரனின் கண்கள் பளிச்சிட்டது. அந்த ரூமில் இருந்த மற்றவர்களும் இதை கேட்டதும் சட்டென்று ஒரு புன்னகையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எஸ் முகில், நீங்க சொல்றது சரிதான். நம்மளை விட ரேடியன்ஸ் கிட்ட பெஸ்டா இருக்கிற ஒரே பிளஸ் பாயிண்ட் அந்த ஹெர்பல் டேப்லெட்ஸ் தான். அதோட ஃபார்முலாக்களை மட்டும் நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம கைக்கு கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ரேடியன்ஸ் மாதிரியான ஒரு புது அமைப்பால அவங்களோட பேரையும் புகழையும் ரொம்ப நாளைக்கு தக்க வச்சுக்க முடியாது. உத்தரன் உற்சாகத்துடன் சொல்ல மற்றவர்களுக்கும் அந்த முடிவு சரிதான் என்று தோன்றியது. மும்பையில் ரேடியன்ஸ் அமைப்பை பற்றிய பேச்சுக்கள் இவ்வாறு பரபரப்பாக நடந்து கொண்டிருக்க, அதே நேரத்தில் சென்னையில் இருந்த ஜீவாவின் வீடு பழக்கத்தை விட ரொம்பவே அமைதியாக இருந்தது. திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போன அவனுடைய தாத்தா பிரபாகரனின் உயிரை காப்பாற்றி விட்டாலும் அவர் இன்னமும் கோமாவில் தான் இருந்தார். அதற்கு மேல் ஹாஸ்பிட்டலில் வைத்து பயனில்லை என்பதால் வீட்டில் வைத்து ட்ரீட்மெண்ட் ஏற்பாடு செய்திருந்தான் ஜீவா.
ரொம்ப நாட்களாகவே திவ்யா பிசினஸை பார்த்து கொள்ள ஆரம்பித்திருந்ததால் ஜீவா குடும்பத்தின் பிசினஸை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை. அவனது தாத்தாவை பார்க்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்த பேரும் வந்திருக்க திவ்யாவும் ஜீவாவும் பிசினஸை பற்றி அவர்களிடம் உரையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென அந்த வீட்டின் கதவு உடைக்கப்பட வாசலில் நின்றிருந்த 2 செக்யூரிட்டி கார்ட்ஸும் வீட்டின் உள்ளே பறந்து வந்து விழுந்தார்கள். இரத்த காயத்துடன் தரையில் விழுந்த அவர்கள் மயங்கிய நிலைக்கு செல்ல கோபத்துடன் எழுந்த ஜீவா, என்னோட வீட்டுக்கே வந்து பிரச்சனை பண்ண யாருக்கு தைரியம் இருக்கு என்று ஆவேசத்துடன் கத்தினான். அதற்குள் வந்திருந்த ஃபேமிலி மெம்பர்ஸில் இருந்த ஆண்கள் எல்லாம் சண்டைக்கு தயாராக வரிசையாக நின்றனர். கடைசியாக ஆண்டனி தான் அவர்கள் மீது தாக்குதலை நடத்தினார். ஹரிஷ் தலையிட்டு அந்த பிரச்சனையையும் தீர்த்து வைத்த பிறகு ஜீவா குடும்பத்தை எதிர்க்கும் தைரியம் யாருக்கும் வரவில்லை. அதிலும் மிரியட்ஸ் தலைவரின் ஆசீர்வாதம் கிடைத்த பிறகு ஜீவாவிடம் மிகப்பெரிய மாற்றம் தெரிய அவனை நெருங்கவே எல்லோரும் யோசித்தனர். உடல், புத்தி என்று இரண்டிலுமே அவன் முன்பை விட பலசாலியாக மாறியிருந்தான். ஏற்கனவே ஜீவாவை பார்த்தால் எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கும். இப்போது சொல்லவே வேண்டாம். ஜீவாவின் பெயரை கேட்டாலே எல்லோரும் 10 அடி விலகி நின்றார்கள். அப்படி இருக்கும்போது யார் இந்த புதிய எதிரி? சிறிது நேர சஸ்பென்ஸுக்கு பிறகு கடுகடுப்பான முகத்துடன் ரேணுபிரியா உள்ளே நுழைந்தாள். முதலில் அந்த ஹாலில் நின்றவர்களை கண்களால் ஸ்கேன் செய்தவள் பின்பு நிதானமாக ஜீவாவை பார்த்தாள். நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஜீவா இறுக்கமான குரலில் கேட்டான். வேற எதுக்காக வந்திருக்க போறேன்? எல்லாம் உன் ஃப்ரெண்டு விஷயமா தான். அவன் தான் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டானே, அதான் உன்னை தேடி வந்த. நீ அவனும் ஒட்டி பிறக்காத இரட்டை சகோதரர்கள்னு கேள்விப்பட்டேன். சொல்லு, அவன் எங்க இருக்கான்? அங்கிருந்த சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து கொண்டு ரேணுபிரியா கேட்க அவளுக்கு பின்னால் ஒரு பெண்களின் படையே நின்றது. என் வீட்டுக்கே வந்து இந்த அளவுக்கு அவமரியாதை நடந்துக்கிற நீ தான் யூனியனோட தலைவியா? என் நண்பன்கிட்ட நீ தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் நடந்த போட்டியில் ஹரிஷுக்கு அடிபட்டதுக்கு காரணம் நீதான் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக யூனியனை பழிவாங்க நினச்சி நான் இவ்வளோ நாளாக என் ஆளுங்களை அனுப்பாமல் இருக்கிறதுக்கு நீ தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். கோபத்தில் ஜீவாவும் மரியாதையை கைவிட்டு இருந்தான். ஹரிஷ் மட்டும்தான் திமிரா இருப்பான்னு நினச்சா அவன் ஃப்ரெண்டுக்கு கூட அப்படி தான் இருக்காங்க. யாமினி அப்போவே உன்னை பற்றி சொன்னான். சரி, அதுக்காக உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணலாம் எனக்கு நேரம் இல்லை. நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும். நீ இப்போ என் கூட வரப்போறியா இல்லை என்று இழுத்த ரேணுபிரியா மிரட்டும் கண்களோடு அந்த வீட்டில் உள்ளவர்களை பார்த்தாள். யார் மாமா இவங்க? வந்ததிலிருந்தே பைத்தியகாரத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜீவாவின் உறவினர்களில் இருந்த ஒரு இள ரத்தம் கோபமாக கேட்டதுடன் ஜீவா தடுப்பதற்கு முன் ரேணுபிரியாவை தாக்கவும் சென்றான். அடுத்த நொடி என்ன நடந்தது என்று எல்லோருக்கும் புரியும் முன் ரேணுபிரியா தன் கையை வீச அந்த வேகத்தில் இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கமாய் சென்று விழுந்தனர். அவர்கள் போட்ட சத்தம் அந்த வீடு முழுவதும் எதிரொலித்தது. அவள் கை வீசியவுடன் அந்த வேகம் தாங்க முடியாமல் இருவரும் விலகிச் செல்லத்தான் நினைத்தனர். ஆனால் அதற்குள் அவளுடைய கை அவர்கள் மேல் பட இருவரும் சுவற்றில் மோதி கீழே விழுந்து கிடந்தனர். இந்த நிகழ்வு அங்கிருந்த மற்ற ஃபேமிலி மெம்பர்களின் கோபத்தை தூண்ட ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அவளை தாக்க முயற்சித்தார்கள். அவர்கள் யாரும் அவளை கண்டு பயப்படவில்லை என்றாலும் ரேணுபிரியாவின் சக்திக்கு முன்னால் அவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. அவளுடைய சக்திக்கு முன்னால் அரை நிமிடம் கூட தாக்குப்பிடிக்க முடியாமல் சுருண்டு விழுந்தார்கள். கடைசி அவங்ககிட்ட ஒரு தடவை கேட்குறேன், நீ என் கூட வர ரெடியாக இருக்கியா, இல்லை நம்ம 2 பேரும் சண்டை போட்டு தான் ஆகணுமா? கேட்ட ரேணுவின் கண்களில் வெறி மின்னியது. இந்த முறை அவளுடைய இலக்கை அடையாமல் அங்கிருந்து போவதில்லை என்பதில் உறுதியாக இருந்தாள். என்ன அவ்வளோ ஈஸியாக எடை போட்டுட்டிங்களா? நாம் மோதி பார்த்துடலாம் என்ற ஜீவா திடீரென தன் முதுகில் இருந்து இன்ஃபினிட்டி வாளை வெளியே எடுத்து ரேணுவை நோக்கி வீசினான். மிரியட்ஸின் கமாண்டர் இறந்த பிறகு ஜீவா விடாமல் பயிற்சி எடுத்ததன் விளைவாக இப்போது 5வது நிலையை எட்டியிருந்தான். ஆனால் இதுவரை அதை யாரிடமும் நேரடியாக பரிசோதித்து பார்க்கவில்லை. இன்று ரேணுபிரியா அவன் கண் முன்னாலேயே அவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை காயப்படுத்தியதை பார்த்த ஜீவாவின் கோபம் தலைக்கேறியது. அவன் அவளுக்கு எதிராக தன்னுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்த தீர்மானித்தான். நீ 5வது லெவலை கடந்துட்டியா? அவனுடைய தாக்குதலின் வேகத்தை பார்த்த ரேணு ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஜீவாவின் வாள் வந்த வேகத்தை பார்த்தவள் கண்ணிமைக்கும் நேரத்தில் தன்னுடைய வாளை எடுத்து அதை தடுத்திருந்தாள். இருந்தாலும் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.